அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைப்பை பொறுத்த வகையில் முதலாவது நம்ம நிலைப்பாடு என்னங்கிறது நம்ம சொல்லிடுறோம். குர்ஆன் சுன்னா என்பது மார்க்கம். அதில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற வேண்டும் என்கிறது யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எவ்வாறு புரிந்தார்களோ அவ்வாறு புரிய வேண்டும். அவ்வாறு புரிந்த சஹாபாக்கள் எவ்வாறு அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ அது நமக்கு ஒரு முன்னுதாரணம். அவ்வாறு நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டுங்கிறத நம்ம நிலைப்பாடு. ஒருவர் குர்ஆன் சஹீஹ் ஹதீஸ்களை படித்து அதன்படி வாழ்கிறாருங்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தினார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எவ்வாறு சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள், நபி சொன்னதை எவ்வாறு சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பது மார்க்கத்தை பின்பற்றதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான தேவை அப்படிங்கிறது நாம் சொல்கிறோம். இப்போ ஏன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய புரிதல்கள், சஹாபாக்களுடைய செயல்முறைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லியும், அவர்கள் இந்த உம்மத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இறுதி இறை தூதருடைய உம்மத்தில் சிறந்த மக்கள் அப்படின்னு சொல்லியும் இங்கே குர்ஆன் சுன்னா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அந்த சிறந்த மக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதனை சஹாபாக்களும் செய்துள்ளார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் அது தொடர்பான ஆதாரங்களை தான் நாம் என்ன இருக்கிறோம் அடுத்ததாக ஒன்றாக பார்க்க இருக்கும் இந்த விவாத தலைப்பில். ஸோ இதான் நம்ம நிலைப்பாடு. குர்ஆன் சுன்னா மார்க்கம், அதில் மாற்று கருத்து இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறதுக்கு முன்னுதாரணங்கள் சஹாபிகளிடம் உண்டு. அதை பின்பற்றுவதில் மார்க்கத்தில் தவறு கிடையாது. அதுக்கு அவர்களை பின்பற்றுவதற்கு, சஹாபிகளை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதை தான் நாம் இது பேச இருக்கோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதல் கட்டமாக ஒரு 2-3 ஆதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பதிவு செஞ்சிருக்கு. இந்த சஹாபிகளை பின்பற்றதுக்கு மார்க்கம் கொடுத்துள்ள அனுமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, திருமிதி ஹதீஸ் 3664 ஹதீஸ், ஹசன் தர ஹதீஸ். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும்போது அமர்ந்திருக்கும் போது அப்போது அவர்கள், நான் உங்களுடன் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது, எனவே எனக்கு பிறகு இவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறி அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியவரை செய்ய காட்டினார்கள். அப்ப எனக்கு பிறகு இவங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சஹாபியை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய காட்டியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஒரு முக்கியமான ஆதாரம். இது தொடர்பான பல அறிவிப்புகள் வந்திருக்கு. வேறு சில சஹாபிகளுடைய பெயரை குறிப்பிட்டும் இன்னென்ன விஷயத்தில் அவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுகளை பிறகு பார்ப்போம். இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபியை பின்பற்ற முயற்சி செய்த சஹாபி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அமர்ந்திருக்குள்ள சொர்க்கவாசிகள் ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். இது வந்து 3 தரம் என்ன செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு பிறகு அப்துல்லா பின் அமர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோழரை பின்தொடர்ந்து போய் அப்படி அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொர்க்கவாசின்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார், ஏன்னா அவர் செய்கிறத இவரும் செய்தா சொர்க்கம் கிடைக்கும்ங்கிற எண்ணத்தில் அவர் போகிறார். அப்போ அந்த எண்ணம் தப்பில்லை. ஒரு நபித்தோழர் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட நபித்தோழர்களை பின்பற்றினா நாமளும் சொர்க்கம் போகலாம். ஏன், அவர்கள் செய்ததை நாமளும் செய்வோம். அப்போ அவர் போய் பார்க்கார், 3 நாள் பார்க்காரு, விசேடமான அமல்கள் என்ன சரி அவர் எதுவுமே செய்யலை. அப்போ அவர் கேட்காரு, நான் இதுக்கு தான் வந்தேன், உங்கள் செயல்களை கவனித்து அதை பின்பற்றவும் விரும்பினேன். அப்போ சஹாபியை நபியை மட்டும்தான் பின்பற்றணும், சஹாபியை பின்பற்றவே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது அம்ர் இப்னு ஆஸுக்கு தெரியாதா? அதே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதா? அது அப்போ அந்த சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர் அவருடைய செயலை வந்து பின்பற்றுறது வந்து அதிகம் தவறில்லை அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரம். சஹாபிகள் அந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேறு சில ஆதாரங்களும் என்ன செய்யுது இருக்குது. விரும்பினேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு, நான் வந்து பொறுமையாக இருப்பேன், முஸ்லீம்களை புறாம மாட்டேன் அப்படி விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. சொன்னது பிறகு இதுவே உங்களை இத்தகைய அந்தஸ்துக்கு உயர்த்தி உள்ளது, இது எங்களால் அடைய முடியவில்லை. அப்போ இவரை போல பொறுமையாக முஸ்லீம்கள் மீது பொறாமப்படாமல் வாங்காமல் இருந்தால் அந்த தடையலாமங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்போ சஹாபிகளை ஃபாலோ பண்ணுறது மிகப்பெரிய பாவம், நபியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா சஹாபிகளுக்கு தெரியாதா? அப்போ நல்ல விடயங்களில் நபியை எவ்வாறு ஃபாலோ பண்ண வேண்டும் என்கிற விஷயத்தில் நபி சஹாபிகளுடைய பின்பற்றுதலை ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் அனுமதி உள்ளது அப்படிங்கிறது நாம் இந்த விஷயங்கள்லேருந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், மிக தெளிவாக என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது நான் அடுத்த ஆடியோவில் வரேன். அடுத்தது மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அபூதாவூதுடைய 4607 ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் இது. அதற்கு அவர்கள் கூறினார், அல்லாஹுக்கு அஞ்சுமாறு உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன், மேலும் உங்கள் தலைவராக ஒரு அபிசீனிய அடிமை இருந்தாலும் அவர்கள் செல்வதை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள், ஏனெனில் உங்களில் எனக்கு பிறகு உயிரோடு இருப்பவர் அதிகமான கருத்து வேறுபாடை காண்பீர்கள். எதில் கருத்து வேறுபாடு? மார்க்கத்தில். ஆகவே எனது சுன்னாவையும், அந்த நபியுடைய வார்த்தையை பாருங்க, எனது சுன்னாவையும் நேர்வழி பெற்ற நெறி பெறலாத கலிஃபாக்களின் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அவற்றை உங்கள் கடவாய்ப்பற்களால் கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். இது ஆட்சியாளருக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அவர்களின் சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து சொல்லப்படுது. நபியை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா எப்படி வாசகம் வரணும்? நீங்க என்னுடைய சுன்னாவை அப்படியே பின்பற்றுங்க, அதுல மாற்றிட்டு இருக்காதீங்க, அதோட முடிச்சிடணும், அதோட என்ன செய்யணும், முடிச்சிருக்கணும். ஆனா சிறந்த நெறி பெறலாத நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களில் சுன்னாக்களை பின்பற்றுங்க, அதை வந்து கட்டிய படிச்சு கொள்ளுங்க, உங்கள் கடவாய் பற்களால் கட்டியாக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சுன்னாவண்டா என்ன? இப்போ கலிஃபாக்களுடைய சுன்னாவண்டா என்ன? கலிஃபாக்கள்டா என்ன? இங்கே இப்போ இருக்கிற ஜனாதிபதி மாதிரியா இப்போ இருக்கிற கலிஃபா? அவர் இஸ்லாமிய மார்க்க ரீதியாக அல்லாஹ் ரசூல் சொன்ன ரீதியாக நடந்து ஆட்சி செய்யணும், அதன்படிதான் அந்த சமூகத்தை கொண்டு போகணும். பாவங்கள் நடக்காம, தப்பு நடக்காம சிறந்த முறையில் அவர் தான் தொழுவிப்பார். என்ன செய்வார்? அவர் தான் தொழுவிப்பார்.
யார் தொழுவிக்கிற அந்த காலகட்டத்தில்? கலிஃபா தான் தொழுவிக்கிற. யார் மார்க்க தீர்ப்பு கொடுக்குற? கலிஃபா தான் கொடுக்குற. மார்க்கத்தில் இன்ன அப்படின்னு சொன்ன யார் தீர்ப்பு கொடுக்குற? கலிஃபா தான் கொடுக்குற. திருமணத்துக்கு காதியாக யார் இருப்பார்? கலிஃபா தான் இருப்பார். எவ்வாறு என்ன செய்யணுங்கிறத முன்னுதாரணம் யார் இருப்பார்? கலிஃபா தான் செய்வார். அப்போ அவருடைய சுண்ணாவை பின்பற்றுங்க, அவருடைய வழிமுறையை பின்பற்றுங்க. அவர் எப்படி தொழுதாரோ வழிமுறையை அவர் சொன்னது கூட சொல்லலை. அவர் எப்படி தொழுதாரு, அவர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு அளித்தார், ஒரு தீர்ப்பு எப்படி அளித்தார், மார்க்க ஃபத்துவா ஒன்று எப்படி கொடுத்தாரு ஒரு விஷயத்துக்கு, அதுகளை பின்பற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்ன ஒரு ஹதீஸ்ங்கிறத நாம் பார்க்கலாம். சஹாபிகளை பின்பற்றணுங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அந்த எடுகேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் எடுகேஷன், இந்த ஸ்கூல் எடுகேஷன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சித்தி பெற்ற ஒரு மாணவருடைய எக்ஸாம் பேப்பரை அதற்கு பிறகு வரக்கூடிய மாணவர்கள் அனலைஸ் பண்ணுவது சகஜமான ஒரு விஷயம். ஏன்? அவர் பாஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த கேள்விகளுக்கு அவர் எழுதின மாதிரி நாமளும் விட எழுதினா பாஸ் பண்ணுவோம். அவர் பாஸ் பண்ணிட்டாரு, அவர் எழுதின மாதிரி நாமளும் விட எழுதினா என்ன செய்வோம்? பாஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இப்போ எஜுகேஷன் எக்ஸாம்களுக்கு, ஸ்கூல் எக்ஸாம்களுக்கு பாஸ் பேப்பர், முந்தின பாஸ் பேப்பர்களில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பாஸ் ஆன சித்தி அடைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்வைஸ் கேட்பது, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுடைய இந்த கேள்விக்கு எவ்வாறு ஆன்சர் சொல்வதுன்னு அவர்கிட்ட விசாரிப்பது, அவருடைய எக்ஸாம் பேப்பரை பார்ப்பது, அனலைஸ் பண்ணுவது, இதெல்லாம் சகஜம். ஏன் அவர் பாஸ் பண்ணிட்டார், அவரை போல நாம எழுதினா பாஸ் பண்ணுவோம். அதே போல தான் சஹாபாக்களை பொறுத்த வகையில் அவங்க ஏற்கனவே சொர்க்கத்துக்கு பாஸ் பண்ணிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போ அவர்களை போல நாமல் நடந்தால் என்ன நடக்கும்? செலக்ட் ஆகும். இதான் விஷயம். அவங்க ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்கள போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமளும் நபியை பின்பற்றினோம்னா என்ன செய்யும்? செலக்ட் ஆகலாம். அவங்க எப்படி சுண்ணாவை நடைமுறைப்படுத்தினாங்க, அவங்க எவ்வாறு குர்ஆனை புரிஞ்சு கொண்டாங்க, அவங்க எவ்வாறு அமல்களை செய்தார்கள், அவர்கள் எவ்வாறு அகீதாவில் இருந்தார்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் நாமளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை பார்த்தீங்கன்னா பின்பற்றினா என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்? அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இது சிம்பிளான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிதுகத்தோ சிறுக்கோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்களோ இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன விடயங்கள் தான். அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம்? நாம் பார்க்கலாம். ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை இந்த விஷயத்தில் மிகவும் அழகானது. உங்களில் எவர் ஒருவரை பின்பற்ற விரும்புகிறாரோ அவர் மரணம் அடைந்த ஒருவரை பின்பற்றட்டும். ஏனெனில் உயிருடன் இருப்பவர் குழப்பத்திலிருந்து பித்னா பாதுகாப்பாக இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்களாகவும் உள்ளத்தில் மிகவும் நேர்மையானவர்களாகவும் அறிவில் ஆழ்ந்தவர்களாகவும் மிகவும் வெளிப்படையானவர்களாகவும் இருந்தனர். அல்லாஹ் தனது தூதருடன் துணை புரியும் தனது மார்க்கத்தை நிலைநாட்டம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். எனவே அவர்களின் நட்பண்புகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். மேலும் உங்களால் இயன்றவரை அவர்களின் ஒழுக்கங்களையும் மார்க்கத்தையும் கடைப்பிடியுங்கள். ஏனெனில் அவர்கள் சரியான வழிகாட்டுதலை பின்பற்றினார்கள். ஏன்? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரசூலை மட்டும் தான் பின்பற்றணும், மற்ற ஆட்கள் பின்பற்றக்கூடாது அவருக்கு தெரியாதா? இல்லை, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாதான்னு கேட்கேன். சஹாபிகளை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாதா? பின்பற்ற செல்லார். ஏன்? அவங்க ஏற்கனவே பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்போ அவர்களுடைய அடிச்சோடுகளை அவர்கள் எப்படி மார்க்கத்தை பின்பற்றினார்கள், நபியை பின்பற்றினார்கள், அவ்வாறு பின்பற்றினா என்னது? நாமளும் அந்த இடத்தை அடைவோம். அதுதான் அந்த மார்க்கத்தை சஹாபியை
முக்கியமான ஒரு சஹாபி. அவரே சொல்வார் சஹாபிகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து மார்க்கத்தில் பிழை கிடையாதுங்கிறதுக்கு இதுக்கான ஆதாரம். அது அப்படி பிழைன்னு சொன்னால் அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மார்க்கம் தெரியாது. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இல்லாத ஒரு பெரிய பாவத்தை சொல்லிட்டாரா? அப்படி இல்லை. ஏன்னா சஹாபிகளை பின்பற்றினா என்ன நடக்கும்? அவங்க நபியை சரியாக பின்பற்றினவங்க. எனவே அவங்கள பின்பற்றினா நம்ம நபியை சரியாக பின்பற்றதாகும். இதான் அதில் சுருக்கமான பதிலுங்கிறத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய இந்த மார்க்க விவாத தளத்தில் ஒரு விவாதம் ஏற்பாடாகி நடந்து கொண்டிருக்கிறது. விவாதத்தினுடைய தலைப்பாக இஸ்லாத்தில் இறை தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டுமா அல்லது இறை தூதரின் தோழர்களை, அதாவது சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டுமா? இதுதான் விவாதத்தினுடைய தலைப்பு. நம்ம எந்த தலைப்பில் நின்று விவாதிக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றா, இறை தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அது அல்லாத மற்ற யாரையும் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி இலங்கையைச் சேர்ந்த சகோதரர் அகமது நுஸ்கி அவங்களுடைய நிலைப்பாடு வந்து சஹாபாக்களையும் இறை தோழர்களையும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய தலைப்பு. இப்போ அவங்க தன்னுடைய முதல் வாதங்களை வச்சிருக்கிறாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அது உண்மையிலேயே அவர்கள் வந்து சரியான முறையில் விளங்கி பேசின மாதிரி நமக்கு தெரியல. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரமுமே அது வந்து குர்ஆன் சுன்னாவை தவிர்த்து விட்டு சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், அல்லது சஹாபாக்கள் புரிந்தது மாதிரி நம்ம புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், ஆதாரத்தோடு நம்ம விளக்குவோம். அதுக்கு முதலாவதாக அடிப்படையான விஷயங்கள் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹி அல்லாத மற்ற எதையும் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதான் பேசிக். இது சம்பந்தமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வந்து 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா. அழகான ஒரு வாசகம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாசகம் என்பது இந்த ஒரு வசனம் மட்டுமே போதும். வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அது அல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது, யாரையும் பின்பற்றக்கூடாது என்பதற்கு அழகான தெளிவான ஒரு வசனம். அதாவது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவனை தவிர்த்து மற்றவர்களை பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள். கலிலம் மா ததக்கரோன், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். இந்த குறைவாக படிப்பினை பெறக்கூடியவர்கள் தான் மற்றவர்களை பொறுப்பாளராக்கி, மற்றவர்கள் சொல்வதும் மார்க்கம், மற்றவர்கள் புரிந்ததும் மார்க்கம், அவர்கள் புரிந்த மாதிரி தான் நம்ம புரியணும் என்ற வாதத்தை வைக்கக்கூடியவர்கள் குறைவான அறிவுடையவர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் அழுத்தமாக சொல்லிடுறான். அப்ப இறைவனிடமிருந்து இறைக்கு அருளப்பட்டது என்ன? ஒன்று குர்ஆன், இன்னொன்று தூதருடைய வழிமுறை. குர்ஆனுக்கு விளக்கமாக 23 ஆண்டு காலம் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை. இந்த 2 மட்டும்தான் மார்க்கம் என்பது தெளிவாகவே சொல்லப்பட்டு விட்டது. அதுபோக இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் வந்து என் இறைவனபுரத்திலிருந்து எனக்கு இறக்கி அருளப்பட்ட, எனக்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் அப்படி பேரும் சொல்கிறாங்க, ஆமா யார சொல்லலாம், உன்னை கூட மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒன்றுக்கு 2 தடவை கேட்குறாங்க, 3 தடவை கேட்குறாங்க. அதாவது என் இறைவனபுரத்திலிருந்து வந்த எல்லா செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒன்றை கூட மறைக்கல அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் ஒன்றை கூட மறைக்காம தெளிவுபடுத்தி விட்டார்கள்டா என்ன அர்த்தம்டா, ஒரு மனிதன் விழித்ததிலிருந்து உறங்குவது வரைக்கும், பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அனைத்திற்கும் உண்டான தீர்வு குர்ஆன் சுன்னாவிலே இருக்குது, வஹியிலே இருக்குது. 3ஆவதாக ஒரு ஆள் வந்து தான் விளக்க வேண்டும், அவர் புரிஞ்சது தான் சரி, குர்ஆன்ல இருக்கிறத விட அவர் புரிஞ்சது சரியா இருக்குது, அல்லது குர்ஆனுக்கு இவர் புரிஞ்ச மாதிரி தான் நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜில் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட, இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், நீங்க யாரிடம் இந்த செய்தியை சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட நன்றாக புரிந்து கொள்வார்கள். அப்ப உங்களை இந்த செய்தி யாரிடெல்லாம் போகுதோ, இப்ப நம்மகிட்ட வந்து இந்த செய்தி வருதுன்னா நம்ம இன்னொரு ஆளுக்கு கடத்தக்கூடிய நேரத்தில் நம்மளை விட அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இதை சஹாபாக்கள் புரிந்து கொள்வதுதான் மிகச்சிறப்பானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க வந்திருக்கிறீங்க, நான் சொன்னதை நீங்க கேட்டிருக்கிறீங்க, நீங்க வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்க, அவர்கள் உங்களை விட நன்றாக விளங்கிக் கொள்வார்கள், உங்களை விட நன்றாக புரிந்து செயல்படுவார்கள், உங்களை விட நன்றாக அதை பாதுகாப்பார்கள் என்ற கருத்துல ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னா மட்டுமே நமக்கு போதுமானது, இது மட்டும்தான் இறைவனுடைய அன்பை பெற்று தரக்கூடிய, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்து அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாதமும் எப்படி இருக்கிறதுங்கிற நம்ம கூடுதல் தகவலோட நம்ம என்ன செய்வோம், சுட்டி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு செய்தியை போடுறாங்க.
அதாவது இது திருமதியில் வரக்கூடிய செய்தியை போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான நூல்கள் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, அதாவது எனக்கு பிறகு வரும் இருவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறி அபுபக்கர் உமர் ஆகிய இருவரையும் நோக்கி சைகை காட்டினார்கள். அதாவது எனக்கு அப்புறம் இந்த 2 பேரை நீங்க பின்பற்றுங்க என்று கூறிட்டு அபுபக்கர் உமர் 2 பேரையும் சுட்டி காட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இந்த 2 பேர் செய்தியை போட்ட இவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களை பின்பற்றாமல் மேல தலைப்பு போடுறாங்க. உண்மையிலேயே இவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்றுவதான் மார்க்கத்தில் உள்ளதுண்டா இந்த செய்தி இவர்களுக்கு ஆதாரமே இல்லை. முதலாவதாக விஷயம். ஏன்னா இதுல 2 பேர் மட்டும்தான் சொல்லப்படுது. இந்த 2 பேரை நீங்க பின்பற்றுங்கள் அப்படிதான் சொல்லப்படுது. சரி, இந்த செய்தி சரியான செய்தியா அப்படின்னு இது சரியான செய்தி இல்லை. இது வந்து அவங்களே அழகாவும் போட்டுடுறாங்க. என்ன போடுறாங்க? ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னு போடுறாங்க. இது இமாம் திருமதி கூறினார்கள் போடுறாங்க. இது ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னு. இந்த ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னா என்ன அப்படின்னா பலவீனமான செய்தி அர்த்தம். இது எத்தனை அறிவிப்புல வந்திருந்தாலும் சரி, எத்தனை கிதாபுல வந்திருந்தாலும் சரி, அத்தனை அறிவிப்புகளுமே பலவீனமான அறிவிப்பு, ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. இப்ப பிற்காலத்துல வந்த சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பல பலவீனங்கள் வரக்கூடிய நேரத்துல புற காரணங்களால் என்னது அது ஹசன்கிற தரத்துக்கு வருதுங்கிறாங்க. ஆனா எல்லா ரூட்டுமே பலவீனமான ரூட்டு. நம்ம தளத்தினுடைய விதிமுறையில வந்து ஆதாரபூர்வமான உண்மையான ஹதீஸ்களை மட்டும்தான் போட வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மாற்றமாக இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது சரியான, இன்னும் சொல்ல போனா அந்த செய்தியை வந்து ஒரு சில அறிஞர்கள் வந்து இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கிற அளவுல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி என்பது இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கிற ஆதாரம் கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? அதுக்குண்டான ஆதாரத்தை நம்ம போடுவோம். ஆனா இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இது வந்து என்னது பலவீனமான ஒரு செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். சாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமைகள்லாம் வரும் அப்படி எல்லாம் ரசூலா எச்சரிக்கை செஞ்சுட்டு மார்க்க விஷயத்துல கவனமா இருந்தீங்க. புதுசா யாராவது உன்னை கொண்டு வந்துட்டு அங்கீகரிச்சிடாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாதத்துல சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபியை பின்பற்ற முயற்சி அப்படின்னு போட்டு ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உங்கள ஒரு சொர்க்கவாசி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு அன்சாரி தோழர் வராங்க. இது 3 நாளுமே ரசூலா சொல்றாங்க. அப்ப அந்த அன்சாரி தோழர்கிட்ட வந்து அந்த அன்சாரி தோழரை வந்து ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பின்தொடர்ந்து போய், நீங்க இவர் என்ன அமல் செய்யறாரு, ரசூலா இவரை சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்களா, ரசூலா சொன்ன அமல்கள்ல அப்படி என்ன அமல் செய்யறாரு அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. போய் அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, கவனிச்சு பார்த்து சொல்றாங்க, உங்கள் செயல்களை கவனித்து அதை பின்பற்றவும் விரும்பினேன். ஆனா இந்த நேரத்தில் நீங்கள் அசாதாரணமான வணக்கங்கள் எதையும் செய்வதை நான் காணவில்லையே. எப்போதும் செய்யக்கூடிய வணக்கங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா ஒருவரை சொர்க்கவாசி, இது ரசூல்லா காலத்தில் நடந்த சம்பவம். இது ஹதீஸ். இது ஹதீஸை பின்பற்றணும் அப்படிங்கிறதா வருமே ஒழிய தனி மனிதரை பின்பற்றணும், தனி சஹாபியை பின்பற்றணும் அர்த்தத்தில் வரவே வராது. ரசூல்லாவுடைய செயல்பாடுகள், ரசூல்லாவுடைய சொல் அங்கீகாரத்தை ஒருவர் பெற்று செயல்படுகிறார், அதன் மூலமாக சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்படுகிறார். அவர் என்ன பிரத்யேகமான அமல் செய்கிறார்கள் என்பதை கவனிக்கத்தான் போனாங்களே ஒழிய அவர் ரசூல்லாக்கு மாற்றமாக அது பின்னாடி அவர் நடந்திருந்தா தான் வேற கதையில வரும். ரசூல்லா வாழக்கூடிய காலத்தில் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் அது எல்லாம் வஹீயின் மூலமாக தெளிவுபடுத்தி விடும். இந்த சாதாரண ஒரு பேசிக் நாலேஜ் இருந்திருக்குமே, ஆனால் இந்த ஹதீஸ் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆதாரமா போட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பதிவு செய்து கொள்றோம். அடுத்ததாக வந்து இது
அதாவது அவர்கள் இதுவே உங்கள் இத்தகைய அந்தஸ்துக்கு உயர்த்தி உள்ளது, இதை எங்களால் அடையவில்லை என்று ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க போல. அந்த காரியத்தை சொல்றாங்க. இது ரசூலுல்லாவுடைய அனுமதியோட ரசூலுல்லா வந்து ஒருவரை சொர்க்கவாசின்னு சொல்லி அவர் செய்யக்கூடிய அமலை ரசூலுல்லா அங்கீகரித்து இது மார்க்கமாக ஆன ஒரு விஷயம். மார்க்கமாக ஆன விஷயத்தை ஒருவர் பின்பற்றுவது என்பது மனிதரை பின்பற்றுவதாகாது, மார்க்கத்தை பின்பற்றுவதாக தான் ஆகும். அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அதாவது நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அதுல வந்து இந்த பிராக்கெட்டுகளை பொதுவா வந்து நம்ம ஹதீஸுகளை படிக்கக்கூடிய நேரத்துல, வாத பிரதிவாதங்கள் படிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஹதீஸுகளில் வரக்கூடிய இந்த பிராக்கெட் போடுறாங்களா இல்லையா, இது வந்து ஒவ்வொருத்தரும் தன் தரப்புக்கு ஏற்றவாறு தான் பிராக்கெட் போடுறாங்க. அது மக்கள் விளங்கி கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அதிகமாக பிராக்கெட் போடப்படுவதில்லை. அவரவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை என்ன என்பதை நிலைநாட்டுவதற்கு தான் என்ன செய்யறாங்க, பிராக்கெட் போடுகிறார்கள். அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுமாறு உங்களை நான் உபதேசிக்கிறேன். மேலும் ஒரு அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக இருந்தாலும் என்ன செய்யுங்க, அவருடைய சொல்லையும் கேளுங்க. உங்களுக்கு அதாவது ஆட்சி தலைவராக, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக உங்களுக்கு அபிசீனியாவை சேர்ந்த ஒரு அவர் அந்த சுருட்ட முடி அடிமை, அந்த அவர்கள் அபிசீனிய அடிமை இருந்தாலும் அவர் சொல்லை கேட்டு அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ஏனென்றால் எனக்கு பின்னோடு உயிரோடு இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். இங்க மார்க்கத்தில் போட்டிருக்கிறாங்க, மார்க்கம் போட முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக பேசிக்கிட்டு வரக்கூடிய ரசூலுல்லாஹ், எனக்கு பின்னாடி இங்க அதிகமாக ஆட்சி அதிகாரத்தில் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. அப்படி இருந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வலிஞ்சு போய் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள் போடுறாங்க. ஆட்சி அதிகாரம் பேசிட்டு வராங்க, அபிசீனிய அடிமையா இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்க, அவர் சொல்ல கேளுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு தான் சொல்றாங்க, ஆகவே எனது சுன்னாவையும் நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் அதை வந்து உங்கள் கடவாய் பற்களாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்படின்னு செய்தி சொல்றாங்களா இல்லையா. சொல்லிட்டு மக்கள் வந்து இதை தவறாக விளங்கிக் கொள்வாங்க. இப்ப நம்ம என்ன அர்த்தத்துல சொல்றோம் அப்படிங்கிற தவறாக விளங்கினாலும் விளங்கிடுவாங்க. இந்த மாதிரி குறைவாக படிப்பினை பெறக்கூடிய மக்கள் இருப்பாங்க என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி ஒரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க. மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனெனில் புதிதாக உண்டாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதுஅத்தாகும், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, வேற ஹதீஸ்ல ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, மார்க்க விஷயத்துல வந்துடக்கூடாது, மார்க்கத்துல புதிதா உண்டாக்குற விஷயத்தை பற்றி நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் கூட சொல்லியிருப்பார்களே. ஆனால் அப்ப மேல சொன்ன செய்தி இதுதான். அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க குர்ஆனுக்கு முரண்படாத விஷயங்களை சொல்வார்களே, ஆனால் ஹதீஸுக்கு முரணில்லாத விஷயங்களை சொல்வார்களே, ஆனால் அது கட்டுப்பட வேண்டும். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையை. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவங்களுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு கட்டளையிட்டால் கட்டுப்படுங்கள். முரண்பட்டு மார்க்கத்திற்கு மாற்றமாக அந்த மாதிரியாக செய்வார்களே, ஆனால் அதை அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் நீங்க கொண்டு செல்லுங்கள். தாலிக்கு அஹ்சனு தஹ்வீலா, தாலிக்கு ஹைரும் அஹ்சனு தஹ்வீலான்னு வரும் நினைக்கிறேன். அப்ப வந்து அதுதான் உங்களுக்கு அழகான மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க சொல்லக்கூடிய வந்து ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டதான், மார்க்க விஷயம் கிடையாது. மார்க்க விஷயமாக இருந்தா இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. மார்க்க விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், ஒவ்வொன்றும் பிதுஅத்து, புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதுஅத்து, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்ப இந்த விஷயம் சொல்லக்கூடிய விஷயமே எதை சொல்லுதுண்டா, அபிசீனியா அவர் அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் கட்டுப்படுங்கள். ஏனென்றால் எனக்கு பின்னாடியே வந்து என்ன செய்ய, ஆட்சி அதிகாரத்தில் ஏராளமான கருத்து முரண்பாடுகளை காண்பீர்கள். ஒருவரை வெட்டி கொண்டு சாய்த்துக் கொள்ளக்கூடிய, அதுக்கு மேல ஹதீஸ் போட்டிருக்கிறோம், சாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமைகள்லாம் வரும். அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு மார்க்க விஷயத்துல கவனமா இருந்தீங்க. புதுசா யாராவது உன்னை கொண்டு வந்துட்டா அங்கீகரிச்சிடாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்படி ஏற்றுக்கொண்டா நரகத்துக்கு போய் சேர்ந்துருவீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை என்ன செய்றாங்க, சொல்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் நுஸ்கி, அகமது நுஸ்கி, இலங்கையை சேர்ந்த அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு ஹதீஸுக்கு மேல அவங்க ஒரு டைட்டில் போடுறாங்க. புகாரி இமாம் எப்படி பாபு தலைப்பு வாரியா போடுவார், அது மாதிரி வெறும் தலைப்பு போடுறாங்க. இந்த இவர் போடக்கூடிய தலைப்புக்கும் உள்ளாக்க இருக்கக்கூடிய ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது வேற விஷயம். அதாவது சஹாபாக்களை பின்தொடர்பவர்களில் அல்லாஹ் திருப்தி காண்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டு இந்த 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம், இன்னும் முஹாஜிர்கள் அன்சார்களின் முதலாவதாக இந்த ஈமான் கொள்வதுன்னு போறாங்க, அது பிராக்கெட், அதை பத்தி பேசல. முந்தி கொண்டவர்களும் அவர்களை வந்து நற்கர்மங்களில் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான். இதான் வாசகம். இந்த வாசகத்தை போட்டுட்டு கீழே என்ன போடுறாங்கன்னா, இது ஹிஜ்ரத் செய்து வருவது பற்றி பேசவில்லை, நபியை பின்பற்றுவதில் அவர்களை போல நாம் நம்பி பின்பற்றுவதை கூறியிருக்கிறாங்க. அதுல தெளிவான வாசகங்களை கொண்டே வருகிறது, ஹிஜ்ரத் வருது. அதே மாதிரி என்னது, அந்த உதவி செய்த அன்சாரிகள் சம்பந்தமாக வருகிறது. இதுல வந்து இந்த அரபியில போடக்கூடியவங்க பொறுத்தளவுக்கு, அரபியில வந்து தமிழை மொழி மாற்றம் செய்யறாங்கல்ல, அதை மொழி மாற்றம் செய்யறாங்க. முதல்ல எல்லாத்தையும் சரியா மொழி மாற்றம் செஞ்சிடணும். தமிழுக்கு மாத்திராங்க, எல்லாத்தையும் தமிழுக்கு மாத்திடணும். அப்படின்னா எந்த விதமான ஒரு கருத்து குழப்பமும் இல்லாமல் அழகா வந்துடும். இந்த ஏருக்கு மாறலாம் வந்து பாதி அரபியில போட்டு பாதியை தமிழ்ல போடுறதுல தான் பல சிக்கல்களை வருது. அந்த மாதிரி தான் இதுல வந்து ஹிஜ்ரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இதுல பாருங்க, நீங்க பாருங்க,
அதாவது நாடு துறந்தவர்களிலும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களிலும் முதலாவதாக முந்தி கொண்டவர்களும், இந்த நாடு துறக்கிறது அதில் முந்தி கொண்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்களில் முந்தி கொண்டவர்களும், அவர்களை நல்ல விஷயங்களில் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். எந்த நல்ல விஷயங்கள் இந்த ஹிஜ்ரத் செய்வதிலையும் இந்த நுஸ்ரத் செய்வதிலையும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க நல்ல விஷயங்கள்ல அவர்களை இரண்டாவதாக, முதலாவது ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் அவர்களுக்கு, அதாவது நாடு துறந்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களை தொடர்ந்து நாடு துறந்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது அந்த அந்த முஹாஜிர் அன்சார்கள், அதாவது நாடு துறந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கும், அவர்களை பார்த்து விட்டு நாமும் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்யணும், தியாகம் பண்ணணும், இந்த சொந்த ஊர்ல வாழ முடியாது, நம்ம இருக்க முடியாது, நம்ம மார்க்கத்தையும் தீனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாடு துறந்து சென்றே ஆக வேண்டும் என்று வந்தார்களே, வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களே, அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டா. இது முடிஞ்சு போன விஷயம். இது ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் உதவி செய்தவர்கள், மறு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் உதவி செஞ்சவர்கள், இதோட டோட்டல் க்ளோஸ். இதுல நாம அவர்களை பின்தொடர வேண்டும் என்பதற்கோ, நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ, நாம் அவர்கள் இல்லாத விஷயங்களை நம்ம அவர்களை செய்ய வேண்டும் என்பதற்கோ கிடையவே கிடையாது. இப்படி இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தமும் கிடையாது, இதுக்கு இந்த விளக்கமும் கிடையாது. அப்ப இது சஹாபாக்கள்ல அன்சாரி முஹாஜிர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் தானே ஒழிய இது சஹாபாக்களை பின்பற்ற சொல்லக்கூடிய விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத விளங்கன இது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்றோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதில் இரண்டாவது அமர்வில் பார்த்தீங்கன்னா வஹியை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நாங்கள் அதில் மாற்றுக்கிறதுல வஹியை தான் பின்பற்றணும், வஹியில் சஹாபியை பின்பற்ற அனுமதி இருக்கங்கிறது தான் பேச்சு. அதுக்கு நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமோ மறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஏன்னா வஹியை தான் பின்பற்றணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வஹியில் சஹாபியை பின்பற்ற அனுமதி இருக்குங்கிறது தான் பேச்சு. ஸோ அதுக்கு நான் வேறு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கணும் என்ற இது இல்லை. நம்ம அடுத்த விஷயங்கள் நான் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஹசன் தரத்தில் வந்துட்டாலே அது நிராகரிக்கப்படுற ஹதீஸ் கிடையாது. ஹசன் தரத்தில் வந்துட்டாலே அது நிராகரிக்கப்படுற ஹதீஸ் கிடையாது. லைஃபான ஹதீஸ் தான் நிராகரிக்கப்படக்கூடியது. இந்த ஹதீஸ் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியால ஹசன் தரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியால ஹசன் தரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தாருசலாம், அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட பல மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ் கலையில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு அது. அவர்கள் இதனை ஹசன் தரத்துக்கு வச்சிருக்காங்க. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆதாரபூர்வமான செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அறிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை பொறுத்த வகையில் கட்டாருடைய மார்க்க ஃபத்வா குழு, கட்டாருடைய மார்க்க ஃபத்வா குழு இருக்குல்ல, ஃபத்வா கமிட்டி, அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கமிட்டியில் இந்த ஹதீஸ் தொடர்பாக கேள்வி எழுப்பப்படுது.
கேள்வி எழுப்பப்படும் போது அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க, இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ். காரணம் இமாம் திருமதி ஏற்றுக்கொண்டிருக்காரு, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எனவே இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமானது கிடையாது, இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ், ஹசன் தர ஹதீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹசன் தர ஹதீஸ் வந்து மார்க்க ஃபத்வாக்களுக்கு எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், மார்க்க ஃபத்வாவுடைய விஷயங்களுக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயம், லைஃப் அண்ட் வந்தால் தான் அது நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம். இந்த ஹதீஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்களுடைய குழு, ஹதீஸ் கலை ஆய்வு செய்தவர்களுடைய மிக சிறந்த அறிஞர்கள் குழு எல்லாரும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹதீஸை வந்து சஹாபியை பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது மனோ இச்சைப்படி, மார்க்கம் சொல்லலை, மனோ இச்சைப்படி சஹாபியை பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுப்பாங்களே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அறிஞர்கள் வந்து அங்கீகரித்துள்ளார்கள் அப்படிங்கிறத வந்து அவன் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இந்த ஹதீஸை வந்து பார்த்தீங்க நிராகரிச்சா இதே அமைப்பில் உள்ள மற்ற ஹதீஸ்கள் அங்கீகரிக்கப்படுது, அதையும் நாங்கள் உதாரணம் காட்ட முடியும் என்பதையும் சொல்லிக்கொள்றோம். சரி, இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செய்தி கிடைச்சா எடுத்து சொல்லிடுங்க, அதை கேட்பவர்கள் உங்களோட சிறப்பாக புரியலாம், அவங்க புரிஞ்சுட்டு போகட்டும், அது இங்கே விஷயம் இல்லை. சஹாபிகளை பின்பற்றலாமா இல்லையாங்கிறது தான் பேச்சு. சஹாபிகளை பின்பற்றலாமா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொன்னாங்களா இல்லையா என்கிறதா என்னது வந்து பேச்சு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச செய்திகளை வச்சு இப்போ உள்ள என்ன புரிஞ்சிருக்காங்க, சஹாபிகளை மார்க்க விடயத்தில் பின்பற்றலாம் என்கிறத புரிஞ்சிருக்காங்க, சரிதானே. அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சஹாபிகளை பின்பற்றக்கூடாங்கிறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. அந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபியை பின்பற்றலாம்ங்கிற செய்தியும் அடங்கும். ஏன்னா எனக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கிறதுல சஹாபியை பின்பற்றலாம்ங்கிற செய்தியும் சேர்த்து தான் அடங்குது. அப்போ இது பின்பற்றலாமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறதுக்குரிய ஒரு ஹதீஸ் இல்லைங்கிறத சொல்லிக்கொள்கிறோம். ரைட். இப்போ இந்த கலீஃபாக்களை பின்பற்றுதல் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல கெசட் பாஸ் பண்ணுறது இல்லை, இஸ்லாத்தை சரியாக நிறுவும் விஷயத்தில் தான் அது, இஸ்லாத்தை சரியாக பின்பற்றும் விஷயத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மார்க்க தலைவர் என்று ஒருவர் அது தனியாக இருப்பார், தொழுவிப்பார், அவர் அந்த வேலைகளை பார்ப்பார். ஆட்சி அதிகாரம் செய்பவர் வேறு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹலீஃபாவாக இருப்பாருங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சே தவிர, அதற்கு முதல் அபூபக்கர் ரலியல்லாஹு காலமாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய அவ்வளோ பேருடைய காலகட்டத்திலையும் யசீத் இப்னு முஆவியா, மர்வான் இப்னு ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டமாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொன்னால், கலீஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்க ஃபத்துவா கொடுக்குற இடத்த இருப்பார், கலீஃபா தான் தொழுவிக்கிற இடத்த இருப்பார், சரி, அவர் இருக்கக்கூடிய பகுதியில் தொழுவிக்கிற இடத்த இருப்பார், அல்லது அவர் நியமித்த ஒரு கவர்னர் என்ன செய்வார் அந்த பகுதியில் தொழுவிப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்க விஷயத்தில் வழிகாட்டுதல் இருக்குது தானே, இன்னென்ன விஷயங்களை செய்கிற அந்த வழிகாட்டுதல் விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் என்ன செய்வார் இருப்பார். அப்போ இதில் வந்து சிறப்பாக நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்க. இங்கே விஷயமா தான் ஆட்சி அதிகாரத்தை பற்றி இங்கே பேசலை, இங்கே சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வேறு, மார்க்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு, மார்க்க ஃபத்துவா கொடுக்கறதுக்கு, மார்க்கத்தில் எது சரி எது பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வேறு எங்கே சரியில்லை, அங்கே இருக்கலை. அங்கே ரெண்டுமே ஒரு நபர் தான் என்ன செஞ்சார் அந்த காலகட்டத்தில் இருந்தார். வழிமுறைகளை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து புதிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிகேடுன்னு சொல்கிறாங்களே. ஏனென்றா இந்த சிறந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் புதிய விஷயங்கள் வரவிட மாட்டாங்க, அவங்க சொல்கிறது சரி, அவர்கள் கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழிமுறை, அந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் செய்ய செயற்பாடு சரியான வழிமுறை, அவங்க தொழுகிற முறை சரி, அவங்களுடைய குர்ஆன் ஓதுதல் முறை சரி, அவங்களுடைய மார்க்க ஃபத்துவாக்கள் சரி, அதை நீங்கள் அப்படியே பிடிச்சு கொள்ளுங்க. புதிய விஷயங்கள் அனுமதி இல்லைன்னா அப்போ நேரடியான அந்த கலீஃபாவுடைய வழிகாட்டுதலை மீறி போகிறது தான் புதிய விஷயம். விளங்கிச்சா?
அந்த நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய சுண்ணாவை மீறி போவது புதிய விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிமுறை இருக்குல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிமுறை சரி, அதை மீறி அவருக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது பிதஅத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுன்னாவை பின்பற்றினா அது நபியுடைய சுன்னாவுக்கு ஏற்றதாக இருக்கு. அவர் என்ன செய்வார்? சரியாவல் நடத்துவார். அவருடைய சுன்னா இல்லாம புதிய ஒன்றை கொண்டு வந்து அது வந்து பிதஅத். அப்ப நேர்வழி பெற்ற கலிஃபாக்களை பின்பற்றுங்க, அவர்கள் என்ன செய்வாங்க? சரியான வழியில் நடத்துவாங்க, அவங்களுடைய சுன்னா வந்து சரியானது, அதற்கு விட புதிதாக கொண்டு வரது பிதஅத் எங்களுக்கு செலுத்த அர்த்தம். ஏன்னா கலிஃபாக்களுடைய சுன்னாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்துட்டாங்க. இங்கே சும்மா சொல்லலை, கலிஃபாக்களுடைய சிறந்த கலிஃபாக்களுடைய சுன்னாவே இங்கே என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து பேசிட்டாங்க. அப்போ அவர்களை மீறி வாரதா இங்கே பிதஅத்ங்கிறது நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்போ இந்த குர்ஆன் 9வது அத்தியாயம் 100வது வசனத்தை சொல்லக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணி போட்டேன், இது வந்து ஹிஜ்ரத் செய்த விஷயத்தை பற்றி பேசவில்லை அப்படின்னு சொல்லி. இது வந்து யாரை போய் குறிக்குதுன்னா, ஹுதைபியா ஆண்டில் பையத்துல் ரில்வான் ரில்வான் உடன்படிக்கையை செய்தவர்களை குறிக்குது. என்ன தஃப்சீர் விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன். இதை சரியாக பார்க்க விட்டது அவங்களோட மிஸ்டேக். இது ஹிஜ்ரத் செய்தவர்களை பற்றி பேசுது, ஹிஜ்ரத் செய்த விஷயத்தை பற்றி பேசலை. ஹிஜ்ரத் செய்தவர்களை பேசுதே தவிர ஹிஜ்ரத் செய்த விஷயத்தை பற்றி பேசவில்லை. இதில் எதுக்கு அன்சாரிகளை உள்ளுக்கு கொண்டு வரணும்? அன்சாரிகள் வந்து ஹிஜ்ரத் செய்கிற விஷயத்தை பற்றி பேசுதுன்னு சொன்னால் அன்சாரிகள் எதுக்கு உள்ளுக்கு கொண்டு வரணும்? அன்சாரிகள் மதீனாலேருந்து மக்காவுக்கு போனாங்களா ஹிஜ்ரத்துக்கு? மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, ஓகே. மதீனாலேருந்து மக்காவுக்கு போனாங்களோ? அப்படியெல்லாம் இது வந்து கிடையாது. இது என்னத்தை பேசுது அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த மக்கள் நடந்து கொள்கிறார்களோ, நபிக்காக நபி சொன்னத்தை எல்லாம் செய்கிறார்களோ சரியானே, அவர்களை பின்பற்றி அதை போல நாம செய்யணும். விளங்கிச்சா? அதாவது எப்படி முஹாஜிர்கள் நபிக்காக தியாகம் செஞ்சு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, அன்சாரிகள் எப்படி நபி ஸல்லல்லாஹு தியாகங்கள் செஞ்சு நபி சொன்னதை எல்லாம் கேட்டு வழிபட்டு நடந்தாங்களோ, அதே போல என்ன செய்யணும்? நாமளும் அவர்களை பின்பற்றி நடந்தா அல்லாஹ்வை திருப்தி அடையலாம் அப்படிங்கிற அர்த்தம். இவங்க வந்து ஒரு சஹாபி வந்து நபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஈமான் கொண்டு நபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நபி சொல்றதையெல்லாம் செய்கிறாரு, அவர் கூப்பிடுற இடத்தையெல்லாம் போறாரு, இவரை பின்பற்றி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லி போகிறது. அப்போ எப்படி சஹாபியை பின்பற்றது இதில் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் ஒன்று, அதை நான் அடுத்த ஓடியோல பதிவு செய்கிறேன். இந்த முஹாஜிர் அன்சாரிகளை பின்பற்றுவது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர்கள் ஈமான் கொண்டது போல் நாமும் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தெளிவாக சொல்றான் குர்ஆன்ல 2,136 வசனம். ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதை போல் அவர்கள் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டார்கள். அப்போ முஹாஜிர் அன்சாரிகளை நற்கர்மத்தை பின்பற்றேன்டா என்ன? குர்ஆன் 9வது அத்தியாயம் 100வது வசனம் சொல்வது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஈமான் கொண்டது போல் நாம் ஈமான் கொள்ளணும், அவங்கள போல் நாம என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்த்தம் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி தான் நாம் ஈமான் கொள்ளணும். சஹாபிகள் ஈமான் கொண்டதுக்கு மாற்றமாக ஈமான் கொண்டா அது போலியான ஈமான். குர்ஆன் ஹதீஸை பொறுத்த வகையில், குர்ஆன் சுன்னாவை பொறுத்த வகையில் சஹாபிகள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அப்போ தான் நாம் ஈமான் கொள்ளணுங்கிற அல்லாஹுடைய கட்டளை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த கருத்தை வந்து என்ன செய்யலை, பேசிட்டு இருக்கல. அப்போ குர்ஆன் இஸ்லாம் என்ன சொல்லுது? சஹாபியை பின்பற்றதுக்கு அனுமதிக்குது. சரி, சஹாபியெல்லாம் பின்பற்ற தேவையில்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை, அப்படி இப்படி என்ன சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வகையில் பிதுஅத். சஹாபியை பின்பற்ற தேவையில்லைங்கிறது அது ஒரு வகையான பிதுஅத் உண்டு. சரி, சஹாபியை பின்பற்றதுக்கு பெர்மிஷன் இருக்கி, சரி, ஒரு ஆள் அல்லாஹ் ரசூலை பின்பற்றாருந்த பிரச்சனை இல்லை, அவர் அல்லாஹ் ரசூலை பின்பற்றி போகலாம். சஹாபியை பின்பற்ற அனுமதி இருக்கு, அது தேவையில்லைங்கிற பிதுஅத். அதை முதலாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு புதிய 2 ஆதாரங்களை போட்டிருக்கேன். புகாரியுடைய 4999 ஹதீஸ் வந்து குர்ஆன் ஓதல் விஷயத்தில் இன்னென்ன சஹாபிகளை பின்பற்றுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஓதுனமே ஓதுங்க சொல்லி விட்டு போட போய்க்கலாம் இல்லை, நான் ஓதுனமே மட்டும் ஓதுங்க தேவையில்லை அது போதும்னு சொல்லி போய்க்கலாம் இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத், சாலிப், முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு காஃப் ஆகிய 4 குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், ஓத கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அவ இவங்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, இனியே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவங்களை பின்பற்றுங்க, இனியே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க.
என்ன பின்பற்றினா போதுமே சொல்ல வேண்டியதானே? குர்ஆன் ஓதல் விஷயத்திலே இவங்களை பின்பற்றுங்க சொல்லணும். ஏதோ ஒரு வகையில் பின்பற்ற அனுமதிக்கா இல்லையா? குர்ஆன் ஓதல் விஷயத்தில் இப்போ சஹாபியை பின்பற்றணுமா இல்லையா? நபியை கட்டல. குர்ஆன் ஓதல் விஷயத்தில் இப்போ சஹாபியை பின்பற்ற நபி குர்ஆன் ஓதல் விஷயத்தில் இப்போ சஹாபியை பின்பற்ற நபியை கட்டளை ஆகி போச்சே. அப்போ பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் ஆராயாம தான் சஹாபியை பின்பற்ற தேவையில்லைன்னு செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிக்கொண்டுள்ளார்கள்ங்கிறதை பார்க்கலாம். அடுத்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்திலேயே என் உம்மத்தின் மீது மிகவும் இரக்கமுள்ளவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்தில் உறுதியானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ உமர் உறுதியாக இருக்காருன்னா என்ன செய்வார்? அவர் மாற்றம் செய்ய வாய்ப்பில்லை. அவர்களின் நாணத்தில் வெட்கத்தில் மிக உண்மையானவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரொம்ப வெட்க சுபாவம் உடையவர். அவர்கள் சிறந்த நீதிபதி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் தீர்ப்புகள் சிறப்பானது. அல்லாஹின் வேதத்தில் ஓதுவதில் சிறந்தவர் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஹலால் மற்றும் ஹலால் அனுமதிக்கப்பட்டவை மற்றும் தடை செய்யப்பட்டவை ஆகியவற்றை நன்கு அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல். அப்ப இது ஏன் இதுல ஏன் சொல்லணும்? இது எதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஏன் இவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் சிறப்பானவங்கப்பா, இவங்களை சொல்றதை கேளுங்கிறது தான், இவங்களை பின்பற்றுங்கிறத சொல்றது. இல்லாட்டி எதுக்கு இதை சொல்லணும்? தேவையில்லையே. அப்போ இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுதல்ங்கிறது இலகுவான விஷயம். அப்போ சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறது அதில் அடங்கியிருக்கக்கூடிய விஷயம். சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறது சேர்ந்து தான் என்ன செய்யுது? மார்க்கம்ங்கிறது தான் என்ன சொல்கிறோம்? பதிவு செஞ்சு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் அதாவது சஹாபாக்களை பின்பற்றலாமா அல்லது குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இலங்கையைச் சேர்ந்த சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆனவர்களுடைய அந்த பாஸ் பேப்பர் அடுத்தக்கூடியவர்கள் படித்து அதன் அடிப்படையில் எழுதுனா பாஸ் ஆயிடலாம். அப்போ அப்படிங்கிறதுனால இப்போ சஹாபாக்களை பொறுத்தளவுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த எக்ஸாம் பேப்பர் உதாரணத்து மூலமாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அறிவு உடையவர்கள், அதாவது நல்ல நல்ல சிந்தனை, அந்த குறைவான அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அவர்களை தவிர நல்ல அறிவு சிந்தனை உடையவர்கள் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்றா, அதாவது அவங்க பாஸ் ஆன எதை மூலமாக கொண்டு, எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த பரீட்சையை எழுதி பாஸ் ஆகியிருக்கார்களோ அதைத்தான் அடிப்படையாக கொண்டு எழுதுனா பாஸ் ஆக முடியும் அப்படின்னு தான் வழங்குவாங்க. இந்த பாஸ் ஆன பேப்பரை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னு வைங்க, அடுத்த எக்ஸாமுக்கு கொஸ்டின் மாறி வந்துருச்சாங்க, டோட்டலாக ஃபெயிலாக போயிடும். இதையே நம்ம நம்பி இருந்தோமாக்கு கொஸ்டின் மாறி வந்துருச்சுன்னு வைங்க, இதைத்தான் படிச்சுட்டு போயிருப்பான், கொஸ்டின் மாறி வந்திருக்கு. வருஷம் ஒரே மாதிரியா வரும். ஒரு எக்ஸாம் ஹாலில் வினாத்தாள் வருது, அதே வினாத்தாள் தான் அந்த வருஷம் அடுத்தடுத்த வருஷமும் வருமாண்டா? அப்படி வராது. ஏன்னா வினாத்தாள் தான் அவுட் ஆயிடுச்சு. இனி அடுத்த வருஷத்துக்கு வேற ஒரு வினாத்தாள் தான் வரும். அப்போ வேற வினாத்தாளுக்கு தான் பரிச்சை எழுதணும். அப்போ இதில் விளங்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த மாணவர் எதை ஆதாரமாக கொண்டு இவர் படித்தாரு, எதை ஆதாரமாக கொண்டு இவர் விளங்கினாரு அப்படின்ட்டு பார்த்து தான் நம்ம விளங்கணும். அப்போ இப்போ சஹாபாக்களை நம்ம எப்படி பார்க்கணும்? சஹாபாக்கள் எதை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்துக்கொண்டார்கள், எதை அவர்கள் வாழ்க்கை வழிமுறையாக எடுத்துக்கொண்டதனால் அவர் வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தா குர்ஆன் சுன்னா. இப்போ குர்ஆன் சுன்னாவை அவர்கள் வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ரெண்டாவது, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச இவ்வளவு செய்திகள் தெரியுதா இல்லையா? ஆனால் இத்தனை செய்திகளும் சஹாபாக்களுக்கு ஒருத்தருக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு 4000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 7000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் அல்லாத மற்ற ஏராளமான செய்திகள் இருக்கு. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கு தெரிஞ்ச கல்வியை ஒன்றை கூட நான் மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த குர்ஆன்ல இந்த 2 வசனம் மட்டும் இல்லைன்னா எதையும் சொல்லியிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ங்கிறாங்க. அப்போ அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிஞ்சது. அவர்கள் சொல்லாத விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் வேற வேற நபித்தோழர்கள் மூலமாக அறியப்பட்டிருக்கிறது. அப்ப நபி தோழர்கள் அவர்களுக்கு கிடைத்ததை கொண்டு அல்லாஹ் ரசூல் மீது முழுமையாக ஈமான் கொண்டு வாழ்ந்ததின் அடிப்படையில் அவர்கள் சொர்க்கம் என்ற நற்செய்தியை பெற்றார்கள். அதைத்தான் நம்ம அல்லாஹ் ரசூலை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம சொர்க்கம் என்ற நற்செய்தியை பெறுவோம். அப்படித்தான் வாழணுமே ஒழிய அவுட்டான கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு போய் வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதுங்களா, அது எப்படி பாஸ் ஆவீங்க? அதனால இந்த உதாரணம் என்பதை தப்பான உதாரணம். இது மக்களை நரகத்துக்கு அழைச்சி செல்லக்கூடிய உதாரணம் தான் விளங்கிக்கிறணும். கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதை பரிச்சை எழுதி பாஸ் ஆகி அவன் பேப்பர் இருக்கா இல்லையா, அந்த பேப்பரை நம்ம படிச்சோமாக்க அடுத்ததுல அந்த கேள்வியா வரும், அந்த கேள்வி வராது, வேற கேள்வி நம்ம ஃபெயிலா போயிடுவோம். அதை கவனத்தில் கொண்டு. ஏன்னா இவங்க சொன்ன உதாரணம் சரியில்லாத உதாரணம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் அஹமது நுஸ்கி அவங்க ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதாவது அல் ஜாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. அல் ஜாமின்டா அது முதல்ல என்ன, அது ஹதீஸ் கிதாபா அப்படிங்கிறத என்ன செய்யணும், அவங்க விளக்கணும். அது ஹதீஸ் கிதாப் இல்லைன்னா அது எந்த ஹதீஸில் வருது அப்படின்னு போடணும். ரெண்டாவது அவங்க போட்டிருக்காங்களா இல்லையா, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னது இது ஹதீஸ் இல்லை, இது அவங்களுடைய கூற்று. அவங்களுடைய கூற்று ஒரு காலத்திலையும் என்ன செய்யாத ஆதாரமாக, இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரமே ஒழிய இந்த சஹாபாக்களுடைய கூற்றுகள் மார்க்கத்தினுடைய ஆதாரம் ஆகாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஆதாரமாக இருந்தால் இது தர்காவை வணங்கக்கூடியவர்களுக்கு தான் ஆதாரம். உங்களில் இறந்தவர்களை பின்பற்ற விரும்புகிறார், உங்களில் யார் ஒருவரை பின்பற்ற விரும்புகிறாரோ அவர் மரணமடைந்த ஒருவரை பின்பற்றட்டும், ஏனெனில் உயிரோடு இருப்பவர் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்ட்டு வருது. அப்போ உயிரோடு இருக்கிறவனை பின்பற்றக்கூடாது, செத்து போன ஆட்களை பின்பற்றணும், மௌத்தா போன ஆட்களை தான் பின்பற்றணும். அப்போ மௌத்தா போன ஆட்களில் நல்லடியார்கள், அவுளியாக்கள், வலிமார்கள், ஒளிமார்கள் அவர்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க சொன்னதை கேட்கணும் அப்படின்ட்டு இது இந்த தர்கா வணங்கக்கூடியவர்களுக்கு தான் இது ஆதாரமாக போகும். ஆனால் இஸ்லாத்தில் இது ஆதாரம் இல்லை. ஆதாரம் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் ஆதாரம். அதுதான் இந்த விவாதத்தினுடைய ஒப்பந்தமும் கூட. நமக்கு சான்றாக காட்டக்கூடியது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்தான் காட்ட வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, அந்த மார்க்க விவாதத்தில் இலங்கையைச் சேர்ந்த அஹமது நுஸ்கி அவங்க நம்ம ஒரு குர்ஆன் வசனம் போட்டிருந்தோம், 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். அந்த வசனத்தில் இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிய அவுலியா கலிலம் மா ததக்கருன். இந்த வசனத்தை போட்டு உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், மற்றவர்களை அவுளியாக்களை பொறுப்பாளர்களாக்கி அவுளியாக்கள் தான் வருது, அவுளியாக்களை யாரும் தலைவர்கள் இறைநேசர்கள் அப்படி இப்படின்னு யாரையும் பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள், நீங்கள் குறைவாகவே அறிவு கொடுக்கப்பட்டு உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குறைவாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் மற்றவர்களை பின்பற்றுவார்கள். அது சரியான அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுவார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது வஹீதான் அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அறிவு ஞானம் முழுமையாக வழங்கப்பட்டவர் அப்படின்ட்டு ஒருவர் இருக்கிறார் நம்ம சொல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தினுடைய பேரையும் சொல்லி கொடுத்தான் அப்படின்ட்டா அதனுடைய எல்லா விவரமும் சொல்லி கொடுக்கப்பட்டதுக்கு சொல்லப்படுறது. ஒரு பேருண்டா இப்போ மாம்பழம்டா அது மாம்பழம் எப்படி அது உற்பத்தி பொதுவாக எல்லாமே டோட்டலாக தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் அது. அப்போ எல்லாத்தினுடைய பேர்கள் சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லா அறிவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய அந்த ஜீனம்களிலிருந்து கடத்தப்பட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அறிவு வருது. ஆனால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும்போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இப்போ இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அப்போ நேர்வழி என்பது ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் அன்பை பெற வேண்டும் அப்படி என்று இருக்குமே. ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விஷயத்தை தான் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக விளங்குது. ரெண்டாவது, ஒருவர் புரிவதை பொறுத்தளவுக்கு அவர் புரியக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஒருவர் குர்ஆன் வசனத்தை படிக்கிறாரு, ஒரு ஹதீஸை படிக்கிறாரு, அவர் புரிவது பிரச்சனை இல்லை. அவர் புரிஞ்சதை தான் நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அவர் புரிஞ்ச மாதிரி தான் நான் புரியணும், அவர் புரிஞ்சதை தான் நான் ஏற்றுக்கொள்ளணும், அவர் புரிஞ்சதெல்லாம் சரின்னு நான் நம்பணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் உள்ளதில்லை. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்தில் சில சஹாபாக்கள் தவறாக சில விஷயங்களை புரிந்தார்கள். அது ரசூலுல்லாஹ் வஹீயின் அடிப்படையில் என்ன செஞ்ச விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் ஒரு வசனம் வரலப்படுது. அப்போ ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து கிடக்கிறாங்க, கயிறு மாறலை, கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறலை. அப்போ இது ரசூலுல்லாஹ்ட்ட போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இது இப்படி உள்ளது இல்லை, மினல் ஃபஜ்ரி என்ற அந்த கூடுதலான வைகரை வரை அப்படிங்கிற விஷயம் சேர்த்து அருளப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அவங்க புரிஞ்ச மாதிரி நம்ம புரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு விளங்கினதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குர்பானி கொடுக்கறது சம்பந்தமாக தொழுகைக்கு முன்னாடியே ஒரு சஹாபி அறுத்துடுவார். குர்பானிங்கிற எண்ணத்தில் குர்பானிங்கிற நோக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி கொடுக்கக்கூடாது, குர்பானி என்பது தொழுகைக்கு பின்னாடி தான் கொடுக்கணும் அப்படின்னு. பாப்பா என்று வேற ஆடு இல்லையா, 6 மாதம் குட்டி தான் இருக்குது அப்படிம்பாங்க. அதை நீ யாரு உனக்கு பின்னாடி யாருக்கும் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி பண்ணு குறைகளா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க, நீங்கள் அங்கே போய் அசர் தொழுங்க அப்படின்ட்டு. அப்போ போகிற இடத்துல அசருடைய வக்து முடிய போகிற அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹ் நம்ம வேகமாக போகணும் என்பதற்காகத்தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க. அதனால நம்ம இங்கே அசர் தொழுகை கடமையான தொழுகை ஏன்னா கைபர்லேருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். கைபர் போரில் அசர் தொழுகை விட்டு நம்மளை தடுத்து இருக்கிறாங்க. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கபரை நாசமாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அசரை தொழுதுருவோம், அசரை தொழுதுட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம போவோம் அப்படின்னு போகிறாங்க. அந்த இன்னும் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அங்கே போய் செய்வோம்னா ரெண்டும் சரின்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை தவறாக விளங்கினாலும் சரி, சரியாக விளங்கினாலும் சரி, அது சரி தவறு என்ற அங்கீகாரம் கொடுப்பது ரசூலுல்லாஹ். ஆனால் அவருடைய மரணத்திற்கு அப்புறம் ஒரு விளங்கக்கூடிய விளக்கம் என்பது சரியாகத்தான் இருக்கும் அல்லது தவறாக இருக்கும் என்பது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நம்ம டிசைட் பண்ணுவதாக இருந்தால் இதன் மூலம் தான் டிசைட் பண்ண வேண்டும் என்றால் ஆதாரங்களின் அடிப்படையில். ஆதாரம் என்பது குர்ஆன் சுன்னா, அதில் உரசி பார்த்து சொன்னது சரியாக இருந்தால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாம்.
நீங்க சொன்னாலும் நம்ம ஏத்துக்கலாம். குர்ஆன்ல உள்ள கருத்தை நீங்க பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செய்தி சொல்றீங்க, நீங்க சொல்றதை நம்ம பார்க்க மாட்டோம். குர்ஆன்ல உள்ளதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஏத்துக்கிறோம். இந்த அடிப்படை தானே வெளியே ஒருவர் சொல்வதைத்தான் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் புரிந்து கொள்வதா சரியானது அப்படிங்கிறது நம்ம விளங்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க யார்கிட்ட ஒரு செய்தியை சொல்றீங்க அவர் உங்களை விட நல்லா விளங்கிக்குவாரு நான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே மேல ஆதாரமா போட்டிருக்கிறோம். அதுபோக இதுல கூடுதலான விஷயம், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த குர்ஆன் ஹதீஸை பொறுத்தளவுக்கு இது வஹீல உள்ளது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹி. இந்த வஹி என்பது அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாரார் தான் விளங்க முடியும், மற்ற சாராருக்கு விளங்க முடியாது அப்படின்ட்டு அது அறிவுல கூட குறை உள்ளவங்களால முடியும். அந்த அறிவு சமமா கொடுக்கப்படல. சில பேர் அறிவாளியா இருப்பாங்க, சில பேர் அறிவு கம்மியா இருப்பாங்க. அந்த அடிப்படை பேசிக் அது பிரச்சனை இல்லை. அது போக இது படிக்கக்கூடியவர்கள், அறிவு உள்ளவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த குர்ஆனே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு வழிகாட்டியாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நன்கு மக்கள் விளங்கி கொள்வதற்காக 3 தடவை சொல்லுவாங்கன்னா ஹதீஸ் இருக்கு. ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஏன் மக்கள் நன்கு விளங்கி ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப அப்படி தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அது போக மேல ஒரு நம்ம ஹதீஸ் போடுறோம், தரக்துக்கும் ஹஜ்ஜத்துல் பைலா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை வெள்ள விளையர் என்ற ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன், அதில் இரவும் பகலை போன்று இருக்கும், எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லை, தெல்ல தெளிவான ஒரு மார்க்கமாக, தெல்ல தெளிவான ஒரு வேதமாக, தெல்ல தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது இன்னொருவர் புரிஞ்சுதான் நமக்கு சொல்லணும் அப்படின்னா அப்படி அந்த வேதம் அமையல, அப்படி அந்த தூதருடைய வழிகாட்டுதல் இல்லை. இன்னொருத்தர் சொல்லித்தான் நம்ம விளங்கக்கூடிய அறிவு உள்ளவர்கள் இன்னொருத்தர் சொல்லித்தான் நம்ம விளங்கணும், அவர்கள் விளங்கின மாதிரி தான் நம்ம விளங்கணும், அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆக்கி வச்சிருக்க படிக்கக்கூடிய அனைவரும் விளங்கக்கூடிய வகையில ஆக்கி வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா இந்த குர்ஆனுடைய வசனம் ஒரு சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாசம் சம்பந்தமா சொல்லப்படுதா இல்லையா? ஸஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஸஹித மின்கும் ஸஹ்ர அப்படிங்கிற வசனம் வருதா இல்லையா? அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அதுல இந்த குர்ஆனை நம்ம ரமலான் மாசத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இறக்கி அருளி இருக்கிறோம். இது மனித குலம் முழுமைக்கும் நேர்வழி காட்டும். நேர்வழி காட்டணும்னா முதல்ல அதுல உள்ளது என்னங்கிறது விளங்கணும். அதுல என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு விளங்கினா தான் நேர்வழி காட்டும். குர்ஆன்ல உள்ளதே விளங்கல, ஹதீஸ்ல உள்ளதே விளங்கல அப்படின்னா நேர்வழி எப்படி பெறுவான்? அப்ப நேர்வழி காட்டக்கூடியதாக அந்த அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆக்கியிருக்கான். உள்ளதை தெளிவாக விளங்கக்கூடிய, அல்லாஹ் மாதிரி விளக்கக்கூடியவன் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறான். என்ன காட்டி உனக்கு விளக்கம் சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறா, விளக்கக்கூடியவன் யார் இருக்கிறா அப்படி அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி உண்மையை விட்டும் பொய்யை பிரித்து காட்டு, சத்தியம் அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியதாக அல்லாஹ் இதை அமைத்திருக்கிறான். ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவ்வளவு தெளிவான ஒரு வேதமாகவும் அவ்வளவு தெளிவான தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு தந்ததுக்கு அப்புறம் அதை வைத்து நம்ம பின்பற்ற முடியாது, அதை வைத்து நமக்கு நேர்வழி அடைய முடியாது அப்படின்ட்டா அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்ல, அந்த விலை என்ற மார்க்கத்தில் வழிகிட்டு நாசமா போறவனை தவிர வேற யாரும் இதை புறக்கணிக்க மாட்டாங்கிறாங்க. அப்ப இதுல விளங்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, குர்ஆன் சுன்னா என்பது மிக தெளிவான ஒரு வேதமாகவும் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது. அதை படிக்கக்கூடிய அனைவரும் விளங்கிக் கொள்ள முடியும். அது ரெண்டும் தான் வஹி. அந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு மரணத்துக்கு அப்புறம் வேற யாருக்கும் வஹி வராது. வஹியினுடைய தொடர்பு ரசூலுல்லாஹ்வோடு அறுக்கப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் யாருக்கும் வஹி வராது. மார்க்க சம்பந்தமான எந்த சட்டத்திட்டங்களும் யாருக்கும் வராது, எந்த ஒரு உத்தரவும் யாருக்கும் வராது. ஏன்டா மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், முழுமையாக்கி விட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வேற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுஹிலு ஃபி சில்மி காஃபா, அந்த முழுமையாக்கப்பட்ட அந்த இஸ்லாத்திற்குள் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். அப்ப இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் தன் தூதர் மூலமாக நிறைவு செய்த ஒரு மார்க்கம், பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால மூன்றாவதாக ஒரு ஆள் வந்துதான் நம்மளுக்கு விளக்கணும், மூன்றாவதா ஆள் சொல்லித்தான் நமக்கு விளங்கு, அவர் புரிஞ்சது மாதிரி அவர் புரிஞ்சதை சொன்னாதான் நமக்கு புரியும் அப்படின்ட்டா அப்படி ஒரு வேதமாக அப்படி ஒரு வழிமுறையாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையோ வேதமோ இல்லை. அப்ப அப்படிங்கிற அடிப்படையிலையும் மூன்றாவது ஒன்று கிடையவே கிடையாது, வஹி மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அது நெருக்கி டைம் வந்துருச்சு. ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். அதாவது சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட, அதாவது 4 பேரை சொல்லி இவர்கள்ட்ட நீங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 4 பேர்ட்ட குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம். அவங்க மொழி தெரிஞ்சவங்க, அது நன்கு தெரிஞ்சவங்க, அதை நல்ல முறையில் மனனம் செய்தவங்க, அதை ஓதுவதற்கு அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இது நம்ம புது இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதா, புது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதா, புது வழிமுறையை கற்றுக்கொள்வதா? இல்லை, இஸ்லாத்தை கற்றுக்கொள்வது. அப்ப அவருடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயத்தை என்ன செய்றாங்க, இதுல ஒன்று கோர்க்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஹலிஃபாக்கள் இருக்கா இல்லையா, ஹலிஃபாக்கள் என்ற அந்த அரபி சொல்லுக்கு தமிழ்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் தான் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் என்னுடைய வழிமுறையை, நேர்வழி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிமுறையை நீங்க என்ன செய்யுங்க, கடவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பின்னாடி சொல்றாங்க, மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு எச்சரிக்கை செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளதான். அதுக்கு மேலேயும் ரசூலுல்லாஹ் ஒரு கவுண்டர் போடுறாங்க,
அதாவது அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள். அப்ப இது முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு செய்தி கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்றா, அதாவது அதுபோல் அந்த மார்க்க விஷயத்தில் ஹலால் ஹராம் அப்படிங்கிற சம்பந்தமா இதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தப்பட்டது. இவங்க நன்கு மார்க்கத்தை அறிந்தவர்கள். இவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்து ஆதாரத்தை சொல்லி யார் சொன்னாலும் கேட்கலாமே. நீதிபதியா இருக்காரு, தீர்ப்பு சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸை மையப்படுத்தி தீர்ப்பு சொல்றாரு, ஏத்துக்கிற வேண்டியதான். இதுல கூட ஒரு விஷயம் என்ன செய்யுதுன்னா மாற்றமா வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாணத்தில் மிகவும் உண்மையானவர், வெக்கப்படுவதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தான் சிறந்தவர்னு சொன்னாங்க சொல்ல. வேற ஒரு ஹதீஸ்ல இவரை கண்டு வானவர்களே வெக்கப்படுறார்கள், நான் எப்படி இருக்க முடியாங்க. இது அதுக்கு மாற்றமான ஒரு செய்தியாகவும் வருது. இது இப்னு மாஜான்னு போட்டிருக்கிறாங்க. அது நம்ம ஹதீஸ் அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்போ சஹாபாக்கள் சிறப்பு அவர்கள் சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலையே. அவர்கள் சிறந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள், நல்லவர்கள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவர்கள் பின்பற்ற முடியுமா? அவர்கள் பின்பற்றுவதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்குதா? அவர்களுக்கு வஹி வருமா? வராது. அப்ப நம்ம எதைத்தான் பின்பற்றணும்? தெளிவாக இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதிக்கு நம்ம என்ன செய்வோம், அடுத்த அமர்வுல பதில் சொல்லுவோம்.